ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதி மேலே அடுத்த அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். போன வாரம் முழுக்க பிஜேபி கூட தாவேகா கூட்டணி வைக்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு அவதூறை பரப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று தளபதி அந்த அவதூறுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. என்டி கூட கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமான போய் 234 தொகுதிகளையும் நாங்கள் தனிச்சு தான் போட்டு இட போகிறோம் அப்படின்ட்டு தளபதி நேற்று தாவேகா சார்பாக நடந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஸோ கடந்த ஒரு வாரமாக இந்த மீடியாக்கள் பரப்பின வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அடுத்து இவர் மேலே என்ன அவதூறு பரப்பலாம் அப்படின்னு யோசிச்சு எதிர்கட்சிகள் கரூர் துயர சம்பவத்தை மீண்டும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தளபதியை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, விஜய் கரூர் கூட்டத்தை ஜனநாயகன் படத்துக்காக ஷூட்டிங் எடுத்திருக்காரு. அதுக்கு ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு. அன்னைக்கு அவங்க பயன்படுத்துகிற கேமராவெல்லாம் பாருங்க. அந்த கேமராக்கள் எல்லாமே திரைப்படங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கேமராக்கள். ஸோ விஜய் உண்மையாலுமே ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்கை கரூரில் நடத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் கிட்ட இருந்த வீடியோ ஆதாரங்கள் எல்லாத்தையுமே அவர் அழிச்சிட்டாரு. இருந்தாலும் சிபிஐ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே திரும்ப ரெக்கவரி பண்ணியிருக்காங்க அப்படின்னுட்டு எப்படி எல்லாம் அவதூறை பரப்ப முடியுமோ ஒரு மாதிரியான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக மரியாதாஸ் அண்ட் சவுக்கு சங்கர் இவங்க 2 பேரும் தான் இந்த விஷயத்தை பற்றி ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. மரியாதாஸ் முழுக்க ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக பேசக்கூடிய ஒரு ஆள். அதே மாதிரி சவுக்கு சங்கர் எடப்பாடியோட ஆதரவாளர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க கூட கூட்டணி இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலுமே இப்படி ஒரு அவதூறு செய்தியை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. சினிமா திரைப்படங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கேமராக்களை கரூர் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு விஜய் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறது அப்பட்டமான பொய்ங்க. ஏன்னா தளபதி முதல் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை திருச்சியில் நடத்தினார். ஸோ திருச்சியில் இருந்து கரூர் வரைக்குமே ஒரு கேமரா டீமை மட்டும்தான் தளபதி பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கு ஆதாரமாக அந்த கேமரா டீம் நிறைய வீடியோஸை சோஷியல் மீடியாலையும் வெளியிட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த வீடியோஸ் எல்லாமே சமூக வலைதளங்கள்லையும் இருக்குது. லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே அந்த கேமரா டீம் இருந்தாங்களே தவிர திரைப்படத்துக்காக அந்த கேமராவை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சுத்தமான போய். முடிஞ்ச வரைக்கும் இந்த நல்ல மனுஷனை ஒழிச்சு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் மக்கள் விழிப்புணர்வு இருக்கணும். ஏன்னா அடுத்த வாரம் என்ன அவதூறு பரப்புவாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க.